நம்ம எல்லாருக்குமே வருஷம் தீபாவளி வந்தாலே நல்லா பட்டாசு வெடிக்க தெரியும். ஆனா அது எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி சிவகாசிக்கு பட்டாசு வாங்க போயிருந்தப்போ நம்ம ஈஸியா வெடிச்சு தள்ளுற பட்டாசெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பாப்போம்னு பட்டாசு செய்யற இடத்துக்கே போய் நம்ம பல வருஷமா பார்த்த பட்டாசு எல்லாம் தயாரிக்கிறத பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்குமான்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி, இது அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போட்டா இவங்களோட கஷ்டம் எல்லாம் என்னன்னு நம்ம மக்களுக்கும் தெரியட்டும்னு எடுத்ததுதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. சோ ஃபுல்லா பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பொதுவாவே சிவகாசியில பட்டாசு ஃபேக்டரிலாம் மெயின் சிட்டில இருக்கிறத விட கொஞ்சம் தூரம் தள்ளி காலியான ஏரியால தான் இருக்கும். நாங்களும் சிவகாசி மெயின் ஏரியால இருந்து 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஃபேக்டரிக்கு வந்தோம். உள்ள என்ட்ரி ஆனதும் கீழே ஏதோ பெருசா ரவுண்ட் ஷேப்ல போட்டு வச்சிருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா இதுல தான் பிஜிலி வெடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள குட்டி குட்டியா ஓட்ட போட்டு அதுக்குள்ள ஒருத்தங்க மருந்து வச்சு இன்னொருத்தங்க திரிய செட் பண்ணி அதை இப்படி காய வச்சு அதுக்கு மேல கலர் பேப்பர் போட்டு எல்லாத்தையும் இப்படி பிரம்மாண்டமான ஒரே இடத்துல காய போட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலே நம்ம எல்லாரும் ஈஸியா கொளுத்தி வெடிக்கிற ஜாட்டி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரூமுக்குள்ள நிறைய மெலிசான கயிறு தொங்க விட்டு அதுக்கு மேல தேவையான மருந்து தடவி அது எத்தனை லேயர் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி சுத்தி வெயில்ல காய வச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் மேல இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் சுத்தி பக்காவா பண்டல்ல பேக் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம கைக்கு வரும்போது கடைசியா இப்படிதான் வந்து சேருது. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஈஸியா கொளுத்துற வாழை மரம் தான். இத புஸ்வானனும் கொஞ்சம் பேர் சொல்லுவோம். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். பக்காவா கோன் மாதிரி ரோல் பண்ணி அதுக்குள்ள மருந்து வச்சு செட் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுப்பாங்க. இதே மாதிரியே சங்கு சக்கரம், பென்சில், இன்னும் பல ஐட்டம்ஸ் நிறைய பார்த்தோம். அப்புறம் இந்த ஃபேக்டரியிலே முக்கியமான இடம் இந்த இடம் தான். இங்கதான் மெயினா பெரிய பட்டாசுக்கெல்லாம் மருந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க கண்ணுல பாக்குறது ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடம் ஃபுல்லாவே பட்டாசு மருந்து மட்டும் தான் மூட்டையா இருக்கு. அதுக்கு நடுவுல இவங்க உட்கார்ந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒர்க் தான் இருக்கிறதுல ரொம்பவே ரிஸ்கான ஒர்க்னு கேள்விப்பட்டேன். அவர் பட்டாசு செட் பண்ணும் போது ரொம்பவே ஃபோர்ஸா கீழே அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிக்கும் போது சில சமயம் அப்படியே வெடிக்கவும் சான்ஸ் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல செருப்பு போட்டு ஃபோர்ஸா நடக்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க. சம்டைம்ஸ் நம்ம நடக்கும்போது கால்ல படுற குட்டி கல்லுலாம் ஸ்பார்க் ஆகி ஃபயர் ஆகவும் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கூட என்னால இங்க நிக்க முடியல. பயங்கரமா கண்ணெரிச்சல், அப்புறம் ரொம்பவே நெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒரு அண்ணாவை கூட்டு அவர்கிட்டயும் நிறைய பேசணும். அவர் நிறைய ஷாக்கிங்கான விஷயம் எல்லாம் சொன்னாரு. முக்கியமா காலையில வேலைக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வருவாங்களாம். அதோட ஈவினிங் 6 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்களாம். அதுக்கு நடுவுல எதுவுமே பெருசா சாப்பிட முடியாதான். தண்ணி குடிக்கிறது கூட அவ்வளவு கஷ்டம்னு சொன்னாரு. இந்த மருந்தெல்லாம் உடம்புல இருந்து கிளீன் பண்றதுக்கே தனியா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா அதை கிளீன் பண்றதுக்கே 1 hour கிட்ட ஆகிடும்னு சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேக்டரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவங்களுடைய ஹோல்சேல் பிரைஸ்ல தர பட்டாசையும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். வருஷத்துல ஒரு நாள் வர தீபாவளிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத வச்சுதான் ஒரு வருஷம் ஃபுல்லாவே இவங்களோட லைஃப் ரன் பண்றாங்களாம். தீபாவளி சீசன் முடிஞ்ச உடனே ஊருக்குள்ள இருக்கிற சின்ன வேலையை செஞ்சுட்டு தான் இவங்களோட லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கு. சோ நம்ம ஈஸியா வெடிச்சு தள்ளுற பட்டாசுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சோ மத்த ஊர்ல சைனா பட்டாசு, பாம்பே பட்டாசு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வாங்காத நம்ம ஊர்ல செய்யற சிவகாசி பட்டாசு மட்டும் வாங்கி சந்தோஷமா வெடிங்க.